கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் நீதிமொழிகளின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உன் இருதயத்தை புத்திமதிக்கும், உன் செவிகளை அறிவின் வார்த்தைகளுக்கும் சாய்ப்பாயாக. என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான ஒரு ஆலோசனை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு இந்த ரெண்டுமே நமக்கு விரோதமாய் செயல்படும். இருதயம் புத்திமதியை ஏற்றுக்கொள்ளாது, செவி அறிவின் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காது, சாயாது. அதனாலதான் அவர் சொல்லுகிறார், நீங்கள் உன் இருதயத்தை புத்திமதிக்கும், உன் செவிகளை அறிவின் வார்த்தைகளுக்கும் சாய்ப்பாயாக என்று சொல்லுகிறார். அறிவும் புத்தியும் ரொம்ப முக்கியம். இது எங்கிருந்து வரும்? கர்த்தருடைய வாயிலிருந்து வரும். கர்த்தர் ஒரு மனிதனுக்கு சொல்ல வேண்டும் என்று விரும்பினால் தன்னுடைய வசனங்களின் மூலமாய், ஜெபத்தின் மூலமாய், தரிசனத்தின் மூலமாய், சொப்பனத்தின் மூலமாய், முதியோர்களின் மூலமாய், தேவன் பிரியப்படுகிற விதமாய் சொல்ல விரும்புவார். ஆனால் இந்த ரெண்டும் கேட்பதற்கு நம்ம ஆயத்தப்படுத்தி வைக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம சில புத்திகள் சொன்னால் இன்றைக்கு கேட்க முடியாத சில சூழ்நிலைகள் சொல்லுவோம். இதில் போகாத, இது மாதிரி பண்ணாத என்று சொன்னால் அதையே பண்ணுகிறவர்களை தான் நாம் பார்க்க முடிகிறது. அதனால தான் வாழ்க்கையில் வெற்றி இல்லாமல் போகிறது. புத்திமதிக்கும் அறிவின் வார்த்தைகளுக்கும் நாம் செவி கொடுக்க வேண்டும் என்று பைபிள் ரொம்ப அழகாய் நமக்கு சொல்லுகிறது. யார் சொன்னா என்ன? நல்லதை சொல்லும் பொழுது. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த வேத வசனம், கர்த்தருடைய வேத வசனம், இந்த நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரத்தை நாம் அதிகமாய் ஞாபகப்படுத்தி படித்து கொண்டே இருந்தால் நம்முடைய அறிவு பெருத்து கொண்டே இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அழகா புத்தி சொல்லுகிறார். அழகா ஆண்டவர் புத்தி சொல்லுகிறார். நாம் அதை கேட்போமா? இந்த புஸ்தகத்தை நல்லா படிப்போம். எங்கேயும் ஓட வேண்டாம். என்ன புத்தி, என்ன அறிவின் வார்த்தை, எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, ஏற்கனவே எப்படி உள்ளவங்க எப்படி இருந்தாங்க, எப்படி அச்சீவ் பண்ணாங்க, எப்படி குடும்பத்தை நடத்தினாங்க, எப்படி பிள்ளைகளை நடத்தினாங்க, எப்படி முதிர்ந்த வயதை செலவு பண்ணாங்க, எல்லாம் இந்த வேத புஸ்தகத்தில் இருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, அதனால தான் அவர் சொல்லுகிறார், உன் இருதயத்தை புத்திமதிக்கும், உன் செவிகளை அறிவின் வார்த்தைகளுக்கு சாய்ப்பாயாக. அதுக்கு எதிர்த்து நிற்காதீங்க. சொல்லும்போது மனசார கேளுங்க. கர்த்தருடைய வார்த்தை வரும்போது அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் புத்திமானாய் நடந்து கொள்வீர்கள். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். எங்களுக்கு அறிவும் புத்தியும் நீங்கள் தான் சுவாமி. நீங்கள் சொல்கிறத நாங்கள் நல்லா கேட்டு அதன்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுடைய ஹீரோ நீங்கள் தான். எங்களுக்கு நல்ல வெல்விஷர் நீங்கள் தான். உங்களிடத்திலிருந்தே நாங்கள் ஆலோசனை கேட்டு நடக்க நீங்கள் எங்களுக்கு கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.